ஹலோ ஆல், நான் உங்கள் தீபக். ஓகே, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இந்த A4 ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ திக்னஸில் எவ்வளோ லைட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்மஜ்ஜிங் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்குலாம் இது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி A4 ஷீட் யூஸ் பண்ணலாம் நீங்கள். வெயிட், இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் A4 ஷீட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் உங்களுக்கு. இது கொஞ்சம் GSM உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அதுதான் GSM தான் உங்களுக்கு A4 ஷீட்டுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஷீட். இட்ஸ் கால்ட் அஸ் A4 ஷீட். இதுதான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கீழே தரேன். இது GSM பார்த்துட்டு தெரியும் உங்களுக்கு, 210 GSM. மோஸ்ட்லி இதான் யூஸ் பண்ணுவாங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும். ஸோ ஐ ரெக்கமெண்ட் திஸ் யூ அண்ட் I'll show you my art well in A4 sheets. இதுதான் நான் பண்ண ஃபஸ்ட் ட்ராயிங்ஸ் இன் A4 ஷீட்ஸ்லாம். உங்களுக்கு இது பார்த்தாலே A4 ஷீட்டில் தெரியும், கொஞ்சம் பல்ஜிங்காக, கொஞ்சம் ஸ்மஜ்ஜிங் இல்லாத மாதிரி தெரியும். யூ கேன் see it. வெயிட், இதெல்லாம் நான் ஒரு A4 ஷீட்டில் பண்ணது. உங்களுக்கு இதை பார்த்தாலே டிஃப்ரென்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்களேன். இது ஃபர்ஸ்ட் பண்ண ட்ராயிங், செகண்ட் பண்ண ட்ராயிங், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஷீட் வைஸ். ஸோ இட்ஸ் பெஸ்ட் ஃபார் ஆல். அண்ட் செகண்ட் டு பி நோட்டட், இட்ஸ் அவுட்லைன். வெயிட், அவன் எக்ஸாம்பிளாகவே காட்டுறேன். அண்ட் சி, இந்த ஆர்ட்லாம் நான் அவுட்லைன் போடுறதுக்கு முன்னாடி பண்ணது. ஐ மீன் அவுட்லைன் சரியாக வராதப்போ உங்களுக்கு ஃபேஸில் பார்த்து நல்லா தெரியும். நீங்களே பாருங்களேன், இந்த ஃபேஸ் எவ்வளோ கொஞ்சம் பல்ஜிங்காக, அவுட்லைன்லாம் கொஞ்சம் அன்கிளியராக இருக்கும். லைட்டில் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். உங்களுக்கு இதை பார்த்து யாருன்னு தெரியுமான்னு தெரில. அந்த ஃபேஸில் பாருங்களேன் கரெக்டாக. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அவுட்லைன் கரெக்ட் பண்ணது உங்களுக்கு இதில் கரெக்டாக வரும். ஃபஸ்ட் எனக்கு இது வராமல் தான் இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். ஃபஸ்ட் ஹியர், இதெல்லாம் அவுட்லைன் கரெக்ஷன் நான் ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் பண்ணது. நீங்கள் என்ன தான் ஷேடிங்ஸ்லாம் கரெக்டாக பண்ணாலும் உங்களுக்கு அவுட்லைன்ஸ் கரெக்டாக வராட்டி உங்களுக்கு அந்த ட்ராயிங்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியலாம். இந்த மாதிரி கர்வ்ஸ், அந்த சீக் ஹோல்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு அந்த ட்ராயிங்கே பார்க்க அழகாக தெரியும். இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். நான் ஷேடிங் மட்டும் சொல்ல, ஃபஸ்ட் அவுட்லைன் சொல்கிறேன். நான் அவுட்லைனும் ஷேடிங்கு, ஃபஸ்ட் அவுட்லைன் தான் எல்லாமே பேசிக். அண்ட் ஃபார் அவுட்லைன்ஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி கிரிட் மெத்தட்ஸ். இந்த கிரிட் மெத்தட்ஸ் தான் உங்களுக்கு பார்க்க அக்யூரேட்டாக தெரியும். இந்த கிரிட் மெத்தட் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹியர் இஸ் தி நெக்ஸ்ட் ஒன், பேக்ரவுண்ட்ஸ். நீங்கள் பேக்ரவுண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பீங்க, ஆனால் பேக்ரவுண்ட்ஸ் தான் கொஞ்சம் ஃபோட்டோக்கே இது நல்லா வரும் பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் எப்படி பிளாங்காக பார்த்தீங்களா பின்னாடி, இந்த மாதிரி பிளாங்காக விட்டால் உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம். அதுவே இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்தா பாருங்களேன், இந்த ஃபோட்டோவே கொஞ்சம் இட்ஸ் லுக் லைக் அ ஃபோட்டோ அண்ட் நாட் லைக் அ ட்ராயிங்ஸ். மேபி சம் வாட் இட்ஸ் லைக் ஹியர். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ ஒரு லுக்காக தெரியும். அது பார்த்தீங்களா, முக்கால்வாசி ஆர்டிஸ்ட்லாம் இப்படி தான் பேக்ரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபார் பேக்ரவுண்ட்ஸ் ஐ ரெக்கமெண்ட் யூ திஸ் ப்ரஷ். இந்த மாதிரி இந்த ப்ரஷ்ஷோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக தேய்க்கும் போது இந்த லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். லைட் ஷேட் தரும். நமக்கு பேக்ரவுண்ட்ஸ் தேவை லைட் சேஞ்சஸ் மட்டும்தான். கொஞ்சம் டார்க்காக இருந்து அதே கொஞ்சம் ஆடாக தெரியும். உங்கள் ஃபோட்டோவை அதே கெடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் ஸ்டார்டிங் ஆஸ் பிகினர் ஆகுனா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவது இந்த பென்சில்ஸ் தான். இதோட பேர் ப்ரஷ் ட்ரோ. நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சி, இட்ஸ் எ செட் ஆஃப் 12 ஷேட்ஸ். நான் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது தான். நான் இப்போ தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஆஸ் எ டெமோ ஆட்டை காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் மற்ற பென்சில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஐ வில் யூஸ் இட் as HB ஃபர்ஸ்ட். அண்ட் சி, நீங்கள் ஷேட் பண்ணும்போது உங்களுக்கு பாதி ஸ்மூத் வந்துடும்.
அண்ட் உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்னஸ் அந்த மாதிரி வேணுன்னா யூ கேன் யூஸ் திஸ் மேக்கப் ப்ரஷ் ஃபார் ஸ்மர்ஜிங் ஃபார் ஸ்மூத் ஸ்கின் டோன்ஸ் அண்ட் எக்ஸட்ரா. அண்ட் சி இந்த மாதிரி நான் வெளியும் உள்ளேயும் பண்ணுறேன், அப்போயே உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கிடைக்கும் பாருங்கள். அண்ட் சி யூ கேன் சி தி ஸ்மூத்னஸ் ஐ திங்க். அண்ட் இது பத்தல ப்ரோ, இன்னும் ஸ்மூத்னஸ் வேணும்னா உங்களுக்கு இதை நார்மல் டிஷ்யூ பேப்பர் இது ஈஸியாக ஸ்மெச் ஆகும் உங்களுக்கு. அதான் அதுக்கு தான் இந்த பென்சில் யூஸ் பண்ணுங்கிறேன். இதே நீங்கள் நட்ராஜ் இல்லை அந்த அப்சரா யூஸ் பண்ணலாம். பட் தட்ஸ் ஃபார் ரைட்டிங் அண்ட் இட்ஸ் ஃபார் ட்ராயிங் பர்பஸ். இதோட டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் பாருங்கள் கீழே அண்ட் செக் இட். we are here at the end and இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.